கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்வதில் நான் பேரானந்தம் அடைகிறேன். வாருங்கள், ஆகஸ்ட் மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை என்னதென்று பார்த்துவிடலாம். ஆகஸ்ட் மாதத்திற்கான ஜீவ ஊற்று வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தல் 3:7. பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் எவைகளை பூட்டுகிறார் என்றும் எவைகளை திறக்கிறார் என்பதை குறித்தும் தேவ ஆவியானவர் ஒத்தாசையோடு சற்று தியானிக்கலாமா? ஒரு வீட்டின் திறவுகோல் அல்லது சாவி கொத்து அந்த குடும்ப தலைவியினிடத்தில் தான் இருக்கும். அந்த சாவி கொத்து என்பது அந்த குடும்பத்தின் அதிகாரத்தை, அந்த குடும்பத்தின் மேலுள்ள தன் அதிகாரத்தையும் ஆளுமையையும் குறிக்கிறது. அந்த குடும்ப தலைவி வயது சென்றவள் ஆகிற போது அடுத்து அந்த குடும்பத்தில் வந்த மருமகள் கையில் அந்த சாவி கொத்து கொடுக்கப்படும். அதுபோல தாவீதின் திறவுகோல் என்பது பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் தாவீது ராஜாவின் கரத்திலே தம்முடைய ஜனத்தின் மேலுள்ள ஆளுகையின் அதிகாரத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஒரு காலத்திலும் தம் ஜனத்தின் மேலுள்ள அதிகாரத்தை தாவீதினிடத்தில் கொடுத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதில்லை. அதற்கு பின்பு அந்த அதிகாரம் மாம்சத்தில் வந்த தேவகுமாரனாகிய இயேசு மகாராஜாவின் கைகளில் வந்தடைகிறது. இப்போது தம்முடைய நீதியின்படியே தம்முடைய அதிகாரத்தின் எல்லைகளை தாவீது ராஜாவை காட்டிலும் பல மடங்குகள் பூமியிலும் ஆவி உலகத்திலும் விரிவாக்குகிறார். எப்படி என்றால், முதலாவதாக மனுக்குலத்திற்கும் பரலோகத்தில் உள்ள பிதாவாகிய தேவனுக்குமான பிளவை அல்லது பிரிவினையை நீக்கும்படி தம்மை மரணத்தில் ஊற்றி ஜெயித்தார். அப்போது பாவ உலகத்திற்கான அதிபதியாகிய சாத்தான் வீழ்த்தப்பட்டான். அதன் நிமித்தம் ஆதாம் ஏவாளினால் இழந்த பூமியில் உள்ள சகல மனுக்குலத்தின் மேலுள்ள ஆளுகையை, அதிகாரத்தை தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டார். அதன் நிமித்தம் தாவீது ராஜா ஆளுகை செய்த இஸ்ரவேல் வீட்டாரோடு பூமியில் உள்ள சகல மனிதர்கள் மேலும் அவர் ஆளுகையையும் அதிகாரத்தையும் உடையவரானார். எனவேதான் கொலோசையர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் கூறுகிறது. மேலும் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடியால் அவரிடத்தில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் இருக்கிறது. இதன் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமானவர்களை பரலோகத்திற்குள் சேர்க்கும்படி பரலோக வாசல்களை திறக்கிற அதிகாரமுடையவராக இருக்கிறார். ஆகவேதான் மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் பேதுருவினிடத்தில் கூறுகிறார். அடுத்து தம்முடைய ஜனத்தை மரணத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி மரணத்தை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்து அதன் மேல் அதிகாரம் உள்ளவராக மரண வாசல்களின் திறவுகோல்களை உடையவராகவும் கர்த்தர் இருக்கிறார். மரண வாசல்கள் என்றால் ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம் என்று உண்டு. இப்பூமியில் வாழுகிற போதே தம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரையும் ஆவிக்குரிய மரணத்தினின்று கர்த்தர் விடுவிக்கிறார். இந்த மரணமே பாவத்தின் சம்பளமாகிய மரணம். அடுத்து எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற சரீர மரணம் என்பது தம்முடையவர்களுக்கு நிரந்தரமானதல்ல. அவர்களை பூமியின் கடைசி நாட்களில் அவர்களுக்கான மகிமையின் மாம்சத்தோட கர்த்தர் எழுப்புவார். இதையே யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கர்த்தர் உறுதியளிக்கிறார். ஆகவேதான் தாவீது சங்கீதம் 9:13 மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று அவரை போற்றி புகழுகிறார். அடுத்ததாக பாதாளத்தின் அதிகாரத்தை தம்முடைய கரங்களில் எடுக்கிறார். பாதாளத்திற்கான வல்லமை என்னவென்றால், சரீரத்திலே மரிக்கிற அனைவருடைய ஆத்துமாக்களையும் தன்னிடத்தில் ஈர்க்கும்படியான அதி சக்தி வாய்ந்த விதத்தில்
ஆத்துமாக்களை தன் பக்கம் ஈர்க்கும் ஈர்ப்பு விசை பாதாளத்திற்கு உண்டு. இந்த பாதாளத்தின் வல்லமையை யார் மேற்கொள்கிறார்களோ அவர்களே பாதாளத்தின் மேல் அதிகாரம் உடையவர்களாக இருக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட பாதாளத்தின் வல்லமையை மேற்கொண்டு ஜெயித்தவர் ஒருவர் மாத்திரமே. அவரே நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு மகாராஜா. ஆகவே அவரே பாதாளத்தின் மேலுள்ள அதிகாரம் என்ற திறவுகோலை உடையவரானார். இதையே வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு உறுதிப்படுத்துகிறார். ஆம், அவரிடத்தில் உள்ள இந்த அதிகாரங்கள் என்ற திறவுகோல்களை கொண்டு தம்முடைய ஜனத்திற்காக பரலோக ராஜ்யத்தின் வாசல்களை திறந்து பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு செல்கிறார். ஆகவேதான் யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கர்த்தர் திட்டமாய் கூறுகிறார். அடுத்து தம்முடைய ஜனத்தை மேற்கொள்ளாதபடி மரணத்தின் வாசல்களையும் பாதாளத்தின் வாசல்களையும் பூட்டி போடுகிறார். ஆகவேதான் மத்தேயு 16:18 இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று நம்முடைய இயேசு மகாராஜா கூறுகிறார். அதே சமயம் கர்த்தர் திறக்கிறார் என்றாலும் அவர் பூட்டுகிறார் என்றாலும் தம்மை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர் வழிகளில் நடந்தவர்களுக்கே அவர் அப்படி செய்கிறார். அவர் திறந்தவைகளில் திருட்டளவாய் யாரும் உள்ளே நுழைந்துவிட முடியாது. அதே போல அவர் பூட்டியவைகளான மரண வாசல்களிலிருந்தும் பாதாள வாசல்களிலிருந்தும் யாரும் திருட்டளவாய் தப்பித்துக் கொள்ளவும் வழியே இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட மகத்தான அதிகாரங்களாகிய திறவுகோல்களை உடையவராகிய நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு மகாராஜாவின் பாதத்திலே விழுந்து இரக்கத்தை பெற்றவர்களாக தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது குமாரனும் எங்கள் இரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு மகாராஜாவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, உம்முடைய கரம் எங்களை கண்மணி போல காத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ராஜா, அப்பா, உம்மிலே நிலைத்திருந்து கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருந்து தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்காக சம்பாதித்திருக்கிற அதிகாரங்களை கொண்டு நாங்கள் நன்மையை சுதந்தரிக்கத்தக்கதாக கிறிஸ்துவை சார்ந்திருக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிருபை செய்திருளும். அப்பா, கிருபை செய்திருளும். எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், எல்லா வேண்டாத அப்பா பொல்லாத சத்ருவின் கிரியைகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதியும். இயேசு என்ற நாமத்திலே எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, பரலோகம் என்ற நிச்சயம் உண்டு என்ற நம்பிக்கையிலே அப்பா ஒவ்வொருவரும் தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்து இந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். நீர் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. பூட்டி விட்டால் அதை திறப்பவன் இல்லை, அவர் திறந்து விட்டால் அதை அடைப்பவன் இல்லை. இல்லை, 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 இல்லை. ஒருவர்